வணக்கம். தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. இந்தியா, ஸ்ரீலங்காக்கு அப்புறம் அதிகமாக தமிழர்கள் வசிக்கும் நாடாக மலேசியா உள்ளது. இங்க மக்கள் எப்படி புலம்பெயர்ந்தாங்க, அங்க புலம்பெயர்ந்ததுக்கு அடிப்படை காரணம் என்னவாக இருந்தது, அங்க என்னெல்லாம் நடந்ததுன்னு சில வரலாற்று நிகழ்வுகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். பல நாடுகளில் நிகழ்ந்த உள்நாட்டு போர், இனக்கலவரங்கள், அரசியல், கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற காரணங்கள் மட்டுமே மக்கள் புலம்பெயர்தலை, உலகமயமாக்கலை ஏற்படுத்தியதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகள், ஐக்கிய அமெரிக்கா, மேற்குலக நாடுகளில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியும் அவங்களோட உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்ற நோக்கமும் தான் இதற்கு முக்கிய காரணம். மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிற நாடுகள்ல இருந்து ஆட்களை இறக்குமதி செய்வது என்ற முதலாளித்துவத்தின் நோக்கம்தான் உலகமயமாக்கலை சாத்தியப்படுத்தியது. அதாவது அதிகமான மக்கள் தங்கள் நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர காரணமாக இருந்தது. முதலாளித்துவத்தின் தேவையை பூர்த்தி செய்வது என்ற நோக்கம் மட்டுமல்லாமல் முதலாளித்துவம் ஏற்படுத்தி தந்த வாய்ப்பை பயன்படுத்துவது என்ற நோக்கமும் உலகமயமாக்கலை எளிதாக்கியதுனே சொல்லலாம். புலம்பெயர்தலை ஊக்குவித்தது. இங்கிலாந்து, ஜெர்மனி, கனடா, ஆஸ்திரேலியா, டென்மார்க், நார்வே, பிரான்ஸ், பிரிட்டன், சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், மலேசியா, சிங்கப்பூர் இப்படி புலம்பெயர்ந்து அகதிகளாக சென்றவர்களுக்கு சென்ற இடத்தில் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை, தங்குவதற்கான தற்காலிகமான இடம் கூட இல்லை. அகதியாக ஏற்க கோரி விண்ணப்பித்த கோரிக்கை மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் பத்திரிகை தொடங்கியிருக்கிறார்கள். கதை, கவிதை, கட்டுரை, நாவல் எழுதியிருக்கிறார்கள். மண்ணை இழந்த மனிதர்களையும் மனிதர்களை இழந்த மண்ணையும் எழுதியிருக்கிறார்கள். உறவின் இழப்புகளை, வலிகளை, காயங்களை, கண்ணீரை கடந்த காலத்தின் துயரங்களை, புதிய இடத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள நடத்தும் போராட்டங்கள், கண்காணிப்புக்குள்ளான சுதந்திரமற்ற வாழ்வை வாழ நேர்ந்த அவலத்தை மட்டுமே இவர்கள் பேசவில்லை. புலம்பெயர்ந்தோர் நாவல்கள் என்றாலே புலம்பல், சோகம், பிறந்த மண் பற்றிய ஏக்கம், அகதி வாழ்வின் அவலம் மட்டுமே இருக்கும் என்ற பொதுவான எண்ணத்தை பொய்யென நிரூபிக்கிறது புலம்பெயர்ந்தோர் எழுதிய நாவல்கள். மாறாக பல நாட்டு மனிதர்களுடைய வாழ்க்கையை, பல தேசத்து சமூகவியலை, அரசியலை, பண்பாட்டுவியலை எழுதியிருக்காங்க. இது புலம்பெயர்ந்தவர்களால் ஏற்பட்ட மாற்றமாகும். அந்த வகையில் மலேசியாவில் புலம்பெயர்ந்த தமிழர்களால் எழுதப்பட்ட பல நாவல்கள் தமிழர்களின் பொக்கிஷமாகும். முக்கியமாக ஒவ்வொரு மலேசிய தமிழரும் தெரிந்து கொள்ள வேண்டிய நாவலின் கதைதான் இது. தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள செழிப்பான நாடுகளில் ஒன்றுதான் மலேசியா. வடக்கே தாய்லாந்து, தெற்கே சிங்கப்பூர், மேற்கு இந்தோனேஷியா, வடகிழக்கு பக்கம் வியட்நாம், கிழக்கே பிலிப்பைன்ஸ் இப்படி சுற்றிலும் பல நாடுகளுடன் கடல் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளது மலேசியா. இந்த காரணத்தினாலேயே உலகின் முக்கியமான கடல் போக்குவரத்து பாதையாக மலேசியா உள்ளது. இங்கு காணப்படும் கலாச்சாரத்திற்கும் செழிப்பிற்கும் முக்கிய காரணம் இந்த கடல் வர்த்தகம்தான். இங்க மலாய் பேசும் மக்களை அடுத்து இந்தியர்களும் சீனர்களும் அதிகமாக இருக்காங்க. அதுவும் இந்தியர்கள பெரும்பாலும் தமிழர்கள் தான். இங்க இருக்கும் மலேசிய தமிழர்கள் தமிழ் வம்சாவளியினருக்கு பிறந்தவர்களோ அல்லது தமிழ்நாடு, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களாக இருக்கலாம். ஆனால் மலேசிய இந்திய வம்சாவளியினரின் 90% தமிழர்கள் மட்டும்தான். மலேசியாவிற்கும் தமிழர்களுக்கும் உள்ள தொடர்பு 1000 ஆண்டுகள் பழமையானது. பெரும்பாலும் தமிழர்கள் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் தோட்ட தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் தான் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா 1000 வருடங்களுக்கு முன்னதாகவே தமிழர்கள் இங்கு வாழ்ந்ததற்கான வரலாற்று சான்றுகள் உள்ளது. 10ஆம் நூற்றாண்டுகளில் மலேசியா கடாரம் என அழைக்கப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் தென்னிந்தியாவில் பலமான சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டிருந்த சோழரும் தமிழ்நாட்டின் பல்லவரும் தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் மலேசியாவிற்கு கொண்டு சென்றார்கள். முக்கியமாக சோழ சக்கரவர்த்தியான ராஜேந்திர சோழன் 11ஆம் நூற்றாண்டில் மலேசியா மீது படையெடுத்து தன் ஆட்சியை அங்கு நிறுவினான். அதே வேளையில் ஆசியா முழுவதும் சிறந்த கடலோடிகளாகவும் வணிகர்களாகவும் தமிழர்கள் தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டனர். அவர்களோடு சென்ற தமிழும் தமிழ் கலாச்சாரமும் சென்ற இடங்களிலெல்லாம் வேரூன்ற தொடங்கியது. பெரும்பாலான சோழர்கள் உள்ளூர் மலாய் மக்களுடன் கலந்து கொண்டனர். அவர்களின் பரம்பரையினர் சிலர் மலாக்கா செட்டிகள் என அழைக்கப்படுகின்றனர். பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் அங்குள்ள தோட்டங்களில் பணிபுரிவதற்காக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு கீழிருந்த தமிழ்நாட்டிலிருந்து பெருந்தொகையான தமிழர்களை கூலிகளாக கொண்டு வந்தார்கள்.
அதே வேளையில் சிவில் சேவைகள் மற்றும் முறைசார் தொழில்களுக்கு இலங்கையிலிருந்து தமிழர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அப்போது இந்தியாவில் வீறு கொண்டிருந்த விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றமைக்காக மருது பாண்டியர்களையும் அவர்களது 72 உறவினர்களையும் 1808 ஃபீனாங் நகருக்கு பிரிட்டானிய அரசு நாடு கடத்தியது. 1825 ஃபினாங் தீவிற்கு இந்த இந்திய கைதிகள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அங்க அவங்க சாலை அமைத்தல், கட்டுமான தொழில், அடிப்படை தொழிலான வீட்டு வேலைகள், துப்புரவு தொழில் இதிலெல்லாம் அவங்க ஈடுபடுத்தினாங்க. ஆனா இந்திய ஜெயில இருந்து குற்றவாளிகளை இடமாற்றம் செய்யும் இந்த முறை இங்குள்ள பிரிட்டிஷ்காரர்கள் எதிர்த்தனால 1873 ஆண்டு இந்த கைதிகள் எல்லாருமே அந்தமான் தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. இதனால இங்க மிகப்பெரிய அளவுல தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டது. அதே வேளையில ஐரோப்பாவில் ஏற்பட்ட தொழில் புரட்சி அத்தியாவசிய பொருட்களின் தேவையும் அதிகரிச்சது. இதனால பிரிட்டிஷ்காரர்கள் தங்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்த நாடுகளை கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்யும் களமாக பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒப்பந்தம் மூலமாக தான் தென்னிந்தியாவிலிருந்து ஆண்களும் பெண்களும் மலாயா என்று சொல்லப்படும் மலேசியாவிற்கு அழைத்து வரப்பட்டாங்க. முதலாளிகளின் ஒரு சில நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிலாளர்கள் விருப்பத்தின் பேர்ல அழைச்சு வந்தாங்க. ஆனா வந்த பிறகுதான் அந்த ஒப்பந்தம் எல்லாமே முதலாளிகளுக்கு மட்டுமே சாதகமா இருந்தது தெரிய வந்தது. தொழிலாளர்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சியது. முதலாளிகளுக்கு கீழ் வேலை பார்க்கும் கங்காணிகள் என்று சொல்லப்படும் இடைத்தரகர்கள் தொழிலாளர்களிடம் அதிக சம்பளம், இருக்க இடம், உண்ண உணவு என்று ஆசை வார்த்தை காட்டி மக்களை அழைத்து வந்தனர். வேலை பார்க்க போற இடமும் சரி, அங்க தங்குற இடமும் சரி பாதுகாப்பானதில்ல, ரொம்பவே ஆபத்தானது தான். அங்க மின்சாரம் கிடையாது, குடிக்க நல்ல தண்ணி கூட கிடையாது, அவசரம்னா ஒரு மருத்துவ வசதி கூட கிடையாது. இதெல்லாம் தாண்டி சம்பளம் ரொம்பவே குறைவு தான். இது போக காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடியே வேலைக்கு போகணும். இப்படி எந்த உண்மையுமே இவங்க சொல்லல. ஏன் தமிழ்நாட்டில இருந்து அதிக மக்களை கொண்டு வந்தாங்கன்னா, அந்த காலத்துல ஆப்பிரிக்காவில் அடிமை முறை முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. அதனால அங்க இருந்து ஆட்களை கொண்டு வர முடியல. அதே நேரம் சீனர்கள் ஏற்கனவே பினாங் நகர்ல வேலை பார்த்து வந்தாலும் சைனாவும் கொரியாவும் சேர்ந்து இனிமே எங்க நாட்டு மக்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக அனுப்ப தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதன் காரணமாக தன்னுடைய காலனித்துவ ஆட்சியில் கீழிருக்கும் இந்திய நாட்டிலிருந்து கடுமையான உழைப்பாளிகளை இங்க கொண்டு வர திட்டமிட்டாங்க. அதே நேரம் நம்ம தென்னிந்தியாவில் கிராமப்புறங்கள்ல விவசாயம் செய்ய நிலமில்லாமல் பலரும் வாடி போயிருந்தாங்க. பண்ணையார் ஆட்சி முறையில பலரும் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாதனால தங்களுடைய பாரம்பரிய நிலங்களை இழந்து கொண்டிருந்தாங்க. அதனால கடுமையான பட்டினி, பசி, வறுமை காரணமா நிறைய மக்கள் வேற எங்கேயாவது போய் பிழைத்து கொள்வோமா என்ற சூழ்நிலையில் இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் 1833 ஆண்டு மலேசியாவின் பினாங் நகரில் உள்ள கரும்பு மற்றும் காஃபி தோட்டத்தில் வேலை செய்ய தென்னிந்தியாவிலிருந்து கூலிகளாக மக்களை அழைத்து வந்தாங்க. ஆனா பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் தொலைதூர மலைகளின் ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்க்க தென்னிந்திய தொழிலாளர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. இந்த தோட்டம் மலாயாவின் கிராமம் மற்றும் நகர்ப்புறம் போன்ற சமூகத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து பிரிக்கப்பட்டது. இதனால தொழிலாளர்கள் ஈஸியா வெளியேறவோ யார்ட்டையும் உதவி கேட்கவோ முடியாது. அந்த காடுகள் எல்லாமே பகல்லையும் இருள் போல் காட்சியளிக்கும் அளவுக்கு அடர்ந்த நெருக்கமான மரங்களை கொண்டதாக இருந்தது. அந்த காட்டுல கொசுக்கள், வண்டுக்கடி, ரத்தம் உறிஞ்சும் அட்டைப்பூச்சி இதற்கிடையில தான் வேலை. அந்த காடுகளுக்கு வேலைக்கு போனா அந்த காட்டுல தான் தங்கணும். தங்குறதுக்கு பாராக்குகள் என்று சொல்லப்படும் வரிசையான நெருக்கடியான இடவசதி குறைவாக உள்ள லைன் வீடுகள் வழங்கப்பட்டது. அங்க மின்சாரம் கிடையாது, குடிக்க சுத்தமான நீர் இல்லை, சுகாதாரம் இல்லை, சாப்பாடு கூட கூப்பன் முறையில தான் வழங்கப்பட்டது. இந்த தோட்டத்தில் பெண்கள் அதிகளவு வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க. இதனால குழந்தைகளும் தோட்ட சூழலுக்கு கொண்டு வரப்பட்டனர். இங்க வேலை எப்படி இருக்குன்னா, காலையில சூரிய உதயத்திற்கு முன்னாடியே அதிகாலையிலே எழுந்து மரப்பால் வெட்டுபவர்கள் எல்லாமே ரப்பர் மரங்கள்ல இருந்து மெல்லிய பட்டைய வெட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வெயில் வந்துட்டா கூட அந்த மரப்பால் லேட்டெக்ஸ் உறைஞ்சு போயிடும். பெரும்பாலும் ஒரு நாளைக்கு 300 இருந்து 400 மரங்கள் வர மெல்லிய பட்டைகளை வெட்டணும். அந்த காட்டுல குளிர்னாலும் பனினாலும் யாருக்கும் எந்த நோய் வந்தாலுமே விடுப்பு கிடையாது. பாதுகாப்புக்கான எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படல. ஆனா உடல் உழைப்பு ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு.
1911 இது மலேரியா காடு என்று அழைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இங்க வேலை பார்க்கும் 1000 தொழிலாளர்கள்ல 63 பேர் மலேரியாவால இறந்திருக்காங்க. இன்னும் சில மலைக்காடுகள்ல 5 தொழிலாளர்களுக்கு ஒருத்தர் மலேரியா நோய் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம அளவு உடல் உழைப்பு இருந்தாலும் பெண்களுக்கு குறைவான அளவே ஊதியம் வழங்கப்பட்டது. குறைவான சம்பளம், உடல் உழைப்பு அதிகம், தீவிர கட்டுப்பாடுகள், ஒழுக்கம் மீறினால் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. சில சமயங்கள்ல உடல் ரீதியான வன்முறை மக்களின் மீது கடுமையான கட்டுப்பாடுகள் மூலம் செயல்படுத்தப்பட்டது. காலனித்துவ அதிகாரிகளுக்கு இந்தியர்கள்னாலே கடின உழைப்பாளிகள், கீழ்ப்படிதல், ரப்பர் தோட்டங்களுக்கு தேவையான கடினமான உடல் உழைப்பை தாங்க தயாராக இருக்கும் சிறந்த தொழிலாளர்களாக காணப்பட்டனர். அதனாலேயே பெரும்பாலானவர்கள் தோட்டங்களில் வேலை செய்தனர். அதே நேரத்தில் சிறிய எண்ணிக்கையிலானவர்கள் சாலைகள், ரயில்வே மற்றும் துறைமுகங்களை கட்டினார்கள். இதற்கிடையில் மலாய் மக்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் மீன்பிடித்தலில் ஈடுபட்டிருந்தனர். இதுக்கு முக்கிய காரணம், அந்த நாட்டு மக்கள் ரப்பர் தோட்டங்கள் உழைக்க தயாரா இல்ல. அவங்களுக்கு பாரம்பரியமாக நிலம் இருந்ததால் அவர்களுக்கு அதில் கிடைக்கும் வருமானமே போதுமானதாக இருந்தது. முக்கியமா அவங்க கிராமங்களை விட்டுட்டு அவங்க ரப்பர் தோட்டங்களுக்கு குடிபெயரவும் விரும்பல. ஏற்கனவே இங்க சீனர்களும் வேலையில் இருந்தாங்க. ஆனா தோட்ட வேலைகளில் இல்ல. சீனர்கள் சுரங்க தொழில கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. ஆனா அவங்ககிட்ட கீழ்ப்படிதல் குணம் கிடையாது. அவங்க முதலாளிகள்கிட்டயே அதிக ஊதியத்தை தன் உழைப்பின் மூலம் பேரம் பேசினாங்க. அதே மாதிரி சம்பளத்தை 2 மடங்காக வாங்கவும் செஞ்சாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவில் வளர்ந்து வரும் சீன மக்கள் தொகைக்கு எதிர் சமநிலையாகவும் செயல்பட்டனர். ரப்பர் தோட்டங்களின் விரிவாக்கம் மலேசியா பொருளாதாரத்தையே மாற்றியது. அமெரிக்காவில் ஆட்டோமொபைல் துறையின் தேவையால் ரப்பர் விரைவாக நாட்டின் மிக முக்கியமான ஏற்றுமதி பொருளாக மாறியது. 1870களில் சில 100 ஏக்கர் பரப்பளவில் இருந்த ரப்பர் 1940ஆம் ஆண்டு வாக்கில் 2 மில்லியன் ஏக்கர்களுக்கு மேல் சாகுபடி செய்யப்பட்டு உலகின் முன்னணி இயற்கை ரப்பர் உற்பத்தியாளராக மலேசியா மாறியது. தென்னிந்தியாவிலிருந்து வந்த மலிவு விலை தொழிலாளர்களின் முடிவில்லாத ஓட்டத்தால் இந்த விரைவான வளர்ச்சி சாத்தியமானது. எஸ்டேட்களில் வாழ்க்கை கடுமையாக இருந்தது. உயிர் வாழ்வை தக்க வைக்கும் கூலிக்காக விடியற்காலையில் இருந்து இரவு வரை வேலை கடினமாக இருந்தது. ஒரு ஆண் ஒரு நாளைக்கு 35 காசுகள் மட்டுமே சம்பாதிக்கலாம். ஒரு பெண் அதைவிட குறைவாகவே சம்பாதிக்க முடிந்தது. இப்படி பல துன்பங்களுக்கு இடையில தான் மலேசிய தமிழர்கள் தென்னிந்தியாவின் தொழிலாளர்கள் வேலை பார்த்து வந்தாங்க. ஆரம்பகால சூழ்நிலைகள் கொடூரமானதாக இருந்தாலும் 1930களுக்கு அப்புறம் சில முன்னேற்றங்கள் வந்தது. அதாவது பாராக்குகள் என்ற வீட்டிலிருந்து தூண்கள் உள்ள வீடுகளுக்கு இடம்பெயர்தல். இது போக மருத்துவ பராமரிப்பு அதிகரிச்சிருக்கு. ஏன்னா திறமையான தொழிலாளர்கள் உடம்பு சரியில்லாம போய் இறந்து போறனால அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மருத்துவ பராமரிப்பு அதிகரிச்சது. காலப்போக்கில் அவங்க குழந்தைகளுக்கு கல்வி அறிவு வேணுன்றதுக்காக அவங்க எவ்வளவோ முதலாளிகள்கிட்ட போராட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அப்பொழுது அமைந்த சுயராஜ்ய பரிச்சார்த்த அரசு மலையாவில் தொழிலாளர்கள் மோசமாக நடத்தப்படுறாங்கன்ற புகாரை பெற்று உண்மையை கண்டறிய அங்க ஆய்வுக்குழு ஒன்று அனுப்புனாங்க. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் 1923 தொழிலாளர் சட்ட விதியில் தமிழ் பள்ளிகள் பற்றிய குறிப்புகள் இணைக்கப்பட்டது. அதாவது ஒரு தோட்டத்துல 10 இல்ல அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தா அந்த தோட்டத்து நிர்வாகிகள் தமிழ் பள்ளியை அமைக்கணும்ன்றதுதான் இந்த சட்டம். இதனாலேயே நிறைய தோட்ட நிர்வாகிகள் பலர் சட்டத்திற்கு பயந்து தமிழ் பள்ளியை ஆரம்பிச்சாங்க. தமிழ் பள்ளியின் தொடக்கமும் தமிழ் கல்வியின் பரவலாக்கமும் மலேசியாவில் தமிழ் படைப்புலகத்திற்கு வித்தாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னிந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு உழைப்பதற்காக இங்கு குடியேறிய சமூகம் பல்வேறு தாய்மொழி சூழலை பெற்றிருந்த போதும் யாவரும் தமிழ் மொழியை தங்களுக்கிடையிலான தொடர்பு மொழியாக ஏற்றுக்கொண்டு தமிழ் பள்ளிகளை ஆங்கிலேய தோட்ட நிர்வாகத்தினரின் ஒத்துழைப்புடன் தோட்டங்கள் தோறும் நிறுவனாங்க. அக்கால பகுதியில் தமிழ் பள்ளிகளில் தமிழ் மொழியுடன் தமிழ் இலக்கியத்தையும் 7ஆம் வகுப்பு வரையிலும் தமிழில் பயிற்றுவிக்கும் சூழல் அமைந்ததால் தமிழ் சொல்லிக் கொடுக்கிறவங்களும் தமிழ் கற்போரின் எண்ணிக்கையும் பெருக தொடங்கியது. இது தமிழை வளர்க்கும் நோக்கத்தோடு செயல்பட்டது. தமிழ் மொழியின் பயன்பாடு இங்கு பரவலானதுடன் நாளிதழ் மற்றும் இதழ்கள் அச்சிடுதல் அதிகமானது. இந்த போக்கு
தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு நல்ல சூழலை உருவாக்கியது. அதன் பிறகு இரண்டாம் உலகப் போரின் போது 1940 மலேசியாவில் வெள்ளையர்களின் ஆதிக்கம் குறைந்து ஜப்பானியர்களின் மேலாதிக்கம் அதிகரித்தது. ஜப்பான் அரசு தாய்லாந்தின் சயாமிலிருந்து பர்மாவுக்கு 415 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதை அமைக்க திட்டமிட்டது. ரயில் பாதை அமைத்தால் டோக்கியோவிலிருந்து சைகோன், சைகோனிலிருந்து பேங்காக், பேங்காக்கிலிருந்து ரங்கோன் என்பது நேர்பாதை. இதனால ஜப்பான் அரசு ரயில் பாதை அமைக்கவும் அதை ஓராண்டிலேயே, அதாவது 1943 ஆரம்பித்து 44 முடிக்கவும் திட்டமிட்டது. மலேசிய ரப்பர் தோட்டங்களில் உள்ள தமிழர்களை எல்லாம் சயாம் பர்மாவுக்கான ரயில் பாதை அமைப்பதற்காக திரட்டியது. ஜப்பானியர்களின் கைக்கூலிகளாக கங்காணிகள் செயல்பட்டாங்க. அதிக சம்பளம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஆட்களை வரவழைச்சாங்க. அதிக சம்பளம் என்ற ஆசையில் தமிழர்களும் சயாமிற்கு சென்றாங்க. பல இடங்கள்ல ஜப்பானிய நிர்வாகம் கட்டாயப்படுத்தியும் ஆட்களை ரயிலில் ஏற்றினாங்க. வெள்ளைக்கார அரசின் ஆசை வார்த்தைகளை நம்பித்தான் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து ஆயிரக்கணக்கில் மலேயா ரப்பர் தோட்டங்களுக்கு தமிழர்கள் போனாங்க. மலேய ரப்பர் தோட்டங்களிலிருந்து ஜப்பானியர்களின் கங்காணிகளின் ஆசை பேச்சை, மோசடி வார்த்தையை நம்பி சயாமிற்கு ரயிலில் போனாங்க. மலேசியாவின் கோலாலம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து தாய்லாந்தின் சயாமிய காட்டை நோக்கி சென்ற மொட்டை ரயிலில் ஏறிய தமிழர்கள் அந்த ரயிலில் பல துன்பத்திற்கு ஆளானார்கள். அந்த ரயிலில் போதுமான அளவு குடிக்க தண்ணீர் வசதி இல்லை, உணவு பற்றாக்குறை, மாற்று துணி இல்லை, கழிப்பிட வசதியும் போதுமான அளவு இல்லை. இது போக குளிர், மழை. இந்த பயணத்திலேயே பலர் காய்ச்சல் வந்து இறந்து போனார்கள். சிலர் தப்பிக்க நினைத்து ரயிலில் இருந்து குதித்தும் இறந்து போனார்கள். இத்தனை இன்னல்களையும் கடந்து போனவர்கள் ரயிலில் இருந்து இறங்கி 7 நாள் நடைப்பயணமாக ரயில் தண்டவாளம் அமைக்கும் இடத்திற்கு நடந்து போனார்கள். அங்கு போனால் நிலைமை இன்னும் மோசமான இடத்தில் தங்க வைக்கப்பட்டது. பிணங்களுக்கிடையே படுக்க வைக்கப்பட்டது. கொசுக்கள், குளிர், மூட்டைப்பூச்சிக்கடி, வண்டுக்கடி, ரத்தம் உறிஞ்சும் மட்டை, தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க முடியாத நிலை, குளிக்க முடியாத நிலை, பச்சை தண்ணீரை குடித்ததால் காலரா நோயால் ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் மடிந்து போனார்கள். ஜப்பானிய அதிகாரிகளின் கொடுமைகள் கொடூரத்தின் உச்சமாக இருந்தது. சயாமிற்கும் பர்மாவுக்குமான ரயில் பாதை 2 விதமாக போடப்பட்டது. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு குழுவும், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு குழுவும் வேலை பார்த்தது. 2 பிரிவிலும் தமிழர்களும் ஜப்பானியர்களிடம் அடிமைப்பட்ட வெள்ளைக்காரர்களும் வேலை செய்தார்கள். இரவும் பகலுமாக வேலை நடந்தது. வேலை பளுவால், ஜப்பானியர்களின் கொடுமையால் நாள்தோறும் மனிதர்கள் இறந்து போனார்கள். கடும் உழைப்பின் காரணமாக எலும்புக்கூடாக காட்சியளித்த போர்க்கைதிகள் நோயால் இறந்து போனால் ரயில் பாதை அருகிலேயே புதைக்கப்பட்டனர். இப்படி ரயில் பாதை முழுவதும் இறந்து போனவர்களின் சமாதியும் நீண்டு கொண்டே வந்தது. மனிதர்கள் சாவதை பற்றி ஜப்பானிய நிர்வாகம் சுத்தமாக கவலைப்படவில்லை. ஆசை காட்டியும் கட்டாயப்படுத்தியும் அடுத்தடுத்த ரயில்களில் ஆட்களை கொண்டு வந்த வண்ணமே இருந்தார்கள். இறந்து போவோரின் எண்ணிக்கையும் புதிதாக வருவோரின் எண்ணிக்கையும் சம அளவிலே இருந்தது. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் ஜப்பானிய அரசின் ஆசையும் கூட. செத்தவர்களை பார்க்கவோ பராமரிக்கவோ மருத்துவம் செய்யவோ ஜப்பானிய நிர்வாகம் அனுமதிக்கவில்லை. இறந்து போன கணவனை, குழந்தைகளை அனாதை பிணமாக அப்படியே போட்டுவிட்டு போக வேண்டிய, வேலை செய்ய வேண்டிய கொடூரம். செத்தவர்களுக்காக கண்ணீர் விடக்கூட அவகாசம் இல்லை. காரணம், வேலை கெட்டுவிடும். அசிமோத்தா, நாகமுரா, முனிச்சி, தனக்கா என்று ஜப்பானிய இராணுவ தளபதிகள் மாறி மாறி வந்தாலும் யாரிடத்திலும் கொஞ்சம் கூட கருணை இல்லை, இரக்கமில்லை, கனிவும் இல்லை. ஒருவருக்கொருவர் போட்டி மாதிரி கொடூரமாகவே நடந்து கொண்டார்கள். மரம் வெட்டுதல், காட்டை அழித்தல், பாறைகளை உடைத்தல், தண்டவாளங்களை ஏற்றுதல், இறக்குதல், மண் கொட்டுதல், பாலம் கட்டுதல், மழையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும் ரயில் ரோட்டை மீண்டும் போடுதல், இடிந்து விழும் பாலங்களை மீண்டும் கட்டுதல் என்று வேலை நடக்கிறது. வேலை முடிந்துவிடும், தப்பித்து போய்விடலாம் என்ற நிலையில் 2ஆம் உலகப் போர் நடக்கிறது. ஜப்பானியர்களுக்கு எதிராக இங்கிலாந்து இராணுவம் குண்டு போடுகிறது. குண்டுபட்டு ஆயிரக்கணக்கில் தமிழர்கள் இறந்து போனார்கள். போடப்பட்ட ரயில் ரோடும் கட்டப்பட்ட பாலமும் குண்டு வீச்சில் காணாமல் போனது. குண்டுபட்டு சாகாதவர்களை வைத்துக்கொண்டு மீண்டும் ரயில் பாதை, பாலம் என்று கட்டுகிறது ஜப்பான் அரசு. 1 ஆண்டில் முடிய வேண்டிய வேலை 3 ஆண்டுகள் நீடித்தது.
காலராவில் இறந்தவர்கள், இங்கிலாந்து ராணுவ குண்டுவீச்சில் செத்தவர்கள் போக எஞ்சியிருந்தவர்களில் அடங்க மறுத்தவர்களை, தப்பித்து போக நினைத்தவர்களை, எதிர்த்து பேசியவர்களை எல்லாம் ஜப்பானிய ராணுவ அதிகாரிகள் கொன்றார்கள். மலேசியாவில் இருந்து வந்த தமிழர்கள், பர்மியர்கள், ஜாவாவியர்கள் போன்ற ஆசிய தொழிலாளிகள் சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இப்பாதை அமைக்கும் போது இறந்து போனார்கள். புள்ளி விவரப்படி இறந்து போன தொழிலாளிகளில் 60,000 தமிழர்களும் 30,000 பர்மியர்களும் இருந்தனர். ஆனால் உண்மையான இறப்பு எண்ணிக்கை இதைவிட அதிகம் என்று சொல்லப்படுது. முடிவில் இது மரண ரயில் பாதை என்றே அழைக்கப்பட்டது. ஜப்பான்காரர்களும் இங்கிலாந்துக்காரர்களுக்குமான சண்டையில் தமிழர்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள்? உலகில் எங்கு போர் நடந்தாலும் அப்பாவிகள் தான் கொல்லப்படுகிறார்கள். போர் எந்த நன்மையும் செய்துவிடாது. மனிதர்களை கொல்லும், ஊனமாக்கும், அகதிகளாக்கும், விதவைகளாக்கும், பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை உருவாக்கும், அனாதைகளை உருவாக்கும், பலரை காணாமல் போகச் செய்யும், பசியை, வறுமையை உருவாக்கும், பெண்களை இராணுவம் வன்புணர்ச்சி செய்யும். போர் மனிதர்களுக்கு வேறு எந்த நன்மையும் செய்துவிடாது. அதுதான் சயாமிலும் நடந்தது. மலேயா ரப்பர் தோட்டங்களில் இருக்கும்போது வெள்ளைக்காரர்களுக்கு எதிரான மனோபாவத்தை கொண்டிருந்த தமிழர்கள் சயாமில் வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாகவும் ஜப்பானியர்களுக்கு எதிராகவும் எப்படி மாறினார்கள் என்பது ஒரு முரண். காலரா நோயின் கொடுமை, ஜப்பானியர் கொடுமை, வேலைப்பளு, உறவுகள் இறந்து போவது, திரும்பி மலேயாவிற்கு போவோமா மாட்டோமா என்று தெரியாத நிலை, இங்கிலாந்து ராணுவ குண்டுவீச்சு, மழை, குளிர் என்று எத்தனையோ கொடுமைகளுக்கிடையிலும் தமிழர்கள் ஐஎன்ஏவில் சேர்கிறார்கள். சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். நேதாஜியை காண துடித்தார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு காந்தி என்று பெயர் வைக்கிறார்கள். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு சண்டை போட போக வேண்டும் என்ற லட்சியம் கொள்கிறார்கள். தீபாவளி கொண்டாடுகிறார்கள். சயாமிய பெண்களுடன் காதல் கொள்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை தரும் ரகசியம், உயிர் வாழ்தலுக்கான வித்து. இந்த நாட்டிற்கு பல கனவுகளுடன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடல் தாண்டி உழைக்கும் சமூகமாக வந்த தமிழ் சமூகம் கூலி வேலைகளுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று அதே மண்ணில் தமிழர்கள் பலர் மருத்துவர்களாகவும், வழக்கறிஞர்களாகவும், பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கும் தொழிலதிபர்களாகவும், மண்ணை ஆளும் மாந்தர்களாகவும் மாறியுள்ளனர். எங்கு சென்றாலும் தங்கள் கலாச்சாரத்தையும், மொழியையும், பண்பாட்டையும் மறக்காத தமிழர்கள் தங்கள் உரிமைக்காகவும், உறவுக்காகவும் ஒவ்வொன்றையும் போராடி பெற்று வருகின்றனர். காலையில் பெரட்டு மணி சத்தம் கேட்டதும் ரப்பர் மரத்தை சீவுகிற தாசாக்கத்தியுடன், ஒட்டுப்பால் பிடிக்கிற வாளியுடன் ஓடி அந்தி வெட்டுக்கும் லாலாங்காடு, பச்சைக்காடு, தீம்பாருங்காடு, ரெட்டமலை, இப்படி பல மலைகளில் தமிழர்கள் வாழ்ந்தது சாதாரண வாழ்க்கை அல்ல, வரலாறு. அது மலேசிய காட்டின் வரலாறு, மலேசிய சமூகத்தின் வரலாறு, மலேசிய தமிழர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு ஆகும்.